தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில ஆளுங்கட்சியான திமுகவிற்கு தொகுதி பங்கீடு பெரும் சவாலாவே மாறியிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கட்சிகளுமே தீவிரமா தயாராகி வராங்க. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும், ஆட்சியை மீண்டும் பிடிக்க அதிமுகவும் தீவிரமா தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்களோட முதன்முறை அரசியல் களத்துக்கு வந்துள்ள தவிகவும் முதன்முறை ஆட்சியை பிடிக்க நாம் தமிழரும் களத்துல இறங்கி இருக்காங்க. இந்த தேர்தல்ல மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட களமிறங்கி உள்ள கட்சியா திமுக இருக்கு. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு மிகப்பெரிய கூட்டணியை திமுக அமைச்சிருக்காங்க. இது தவிர திமுக கூட்டணியில் இணைய ராமதாஸ் தலைமையிலான பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் சவாலா இருப்பது எதிர்க்கட்சியை காட்டிலும் கூட்டணி கட்சிகள் தான். ஏன்னா தொகுதி பங்கீடுங்கிறது இந்த முறை திமுகவிற்கு முன் எப்போதும் இல்லாம அளவிற்கு சவாலாக மாறியிருக்கு. திமுக கூட்டணியில பிரதான கட்சியா இருக்க காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, அதிக தொகுதி ஒதுக்கீடு என்ற அழுத்தத்தை அளிச்சிட்டு வராங்க. தவேகவோட கூட்டணி வைக்க பலருமே ஆர்வம் காட்டி வருவதை மேற்கோள் காட்டி இந்த கோரிக்கையை காங்கிரசுமே முன் வச்சிருக்காங்க. இதற்கு டெல்லியில ராகுல் காந்திய கனிமொழி சந்திச்சு ஆட்சியில் பங்கு இல்ல, அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு சாத்தியம் இல்லை என்பதை திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மேலுமே ஒவ்வொரு கட்சியினரும் கடந்த முறையை காட்டிலும் அதிக தொகுதிகள் கேட்பதற்கு ஆர்வம் காட்டி வராங்க. புதுசா கூட்டணியில இணைஞ்சிருக்க மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகள் கேட்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆனா ராஜ்யசபா தொகுதியை கமல்ஹாசனுக்கு அளித்து விட்டதால 2 தொகுதிகள்ங்கிறது மணிமாவிற்கு ரொம்ப சாத்தியமே கிடையாது. தவேகவை தொடங்கிய விஜய் முதல்ல அழைப்பு விடுத்ததே விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான். விசிகவினருக்கு கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள் போட்டியிட்டாங்க. இந்த முறை அவர்கள் அதிக தொகுதிகள் போட்டியிட ஆர்வம் காட்டினாலும் அவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்த திமுக திட்டமிட்டிருக்காங்க. ஆனா தொகுதி பங்கீட்ட காட்டிலும் பாமக கூட்டணிக்குள்ள வந்தால் விசிக வெளியேறும் என்பதை திருமாவளவன் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சிட்டு வராரு. இது திமுகவுக்கு பெரும் தலைவலியாவே இருக்கு. இப்போ ராமதாஸ் திமுக கூட்டணியில வர ஆர்வம் காட்டி வரும் நிலையில திருமாவளவன் விதிக்கும் நிபந்தனையால திமுகவிற்கு சிக்கல் இருக்கு. எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராம இருக்கும் தேமுதிக ஒருவேளை திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் 6 தொகுதிகள் வரை அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 6 தொகுதிகள் அளித்தால் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினரின் தொகுதிகள் ஒதுக்கீட்ட குறைக்கணும் சூழல் உருவாகும். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகளுமே கடந்த முறை தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. இந்த முறை அதே அளவிற்கான தொகுதிகளை தக்க வைக்க அவங்க ஆர்வம் காட்டி வராங்க. கடந்த தேர்தலில் கூட்டணியில உள்ள கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க. திமுக மொத்தம் 188 தொகுதிகளில் களமிறங்குச்சு. இந்த முறையுமே திமுக எப்படியும் தன்னுடைய வேட்பாளர்களை மட்டும் குறைந்தது 170 தொகுதிகளாவது களமிறக்க முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. கூட்டணியில பல கட்சிகள் இருந்தாலும் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாம திமுக திட்டவட்டமா இருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல திமுக தலைமைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது, கூட்டணி கட்சி தலைவர்களை சமரசம் செய்வது பெரும் சவாலா அமையும்னு கருதப்படுது.